Hello friends, welcome to Mithun's Mindset. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நியூ ட்ரை தாங்க பண்ண போறோம். இது நிறைய பேர் நிறைய சேனல்ல பண்ணிட்டாங்க. பட் நான் பர்சனலா அதை நியூவா ட்ரை பண்ண போறேன். சோ அது நிறை குறை இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலுமே அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் நான் ஃபியூச்சர் வீடியோல யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ நம்ம ஆட்டோகிராஃப் தம்பி தான். எஸ் கைஸ், நம்ம இன்னைக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் ரியாக்ஷன் தாங்க பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன வீடியோஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ வருதுன்னு அப்படியே பார்த்துருவோமா? ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிச்சுன்னா என் வீட்டுல மட்டும் நடந்துருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா எல்லா வீட்லயும் இதே குத்தம் நடக்குது போல. அதுவும் கரெக்டா எப்ப திரும்ப நடக்கும்? நம்ம அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போன் எடுத்துட்டு வந்து வீட்டுல படுப்போம். வேலைன்னா முன்னாடி ஹால்ல டிவி பார்த்துட்டு இருப்போம். அது அப்பதான் வந்து படுப்போம் போனை கையில எடுத்துட்டு. அப்போ ஒரு குரல் வரும் நம்ம பேரை சொல்லி. நம்மளும் இங்க ரூம்ல இருந்தே பைசல் பண்ணி என்ன இதுன்னு கேட்டுட்டு கடைசியில முடியாம நம்ம எரிஞ்சு கிச்சன் போனா நீ வரதுக்குள்ள அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருந்தாங்க. வேஸ்டட் மொமெண்ட் ஆகி போயிடும். நாமா வீடியோ பண்ணிக்கிருக்கேமா, சொல்லுமா. அடுத்து அப்படியே பாப்போமா? அடுத்து என்னது? ஓடுறதுக்கு முன்னாடி சரி பண்ணுறது. லாஸ்ட் மூமெண்ட். இந்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்ல. கண்டிப்பா எல்லா கேங்லயும் ஒரு தற்கொலை வந்துட்டு ஏதோ ஒரு வேலையை சேர்ந்துக்கிட்டு சம்மந்தம்லாம் நம்மள்ட்ட குழம்பி தெரியுமா? ஸோ அவனை கீழே மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவள் தான் அடுத்து பார்த்துருவோம் நம்ம. அடுத்து என்ன இருக்குது? அடுத்து ஒரு மாம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் தான் கைஸ். எதுக்கு இப்ப உள்ள வந்த? டபுள் டபுள் காமெண்ட். இதே ஸ்மாக் தான் எல்லார் வீட்லயும் நடக்கும். இது ஒரு சரியான சங்கட்டமான மொமெண்ட். நமக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம பாட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு போனை நோண்டிட்டு நேரா உள்ள போயிடும். ஏன்னா அவங்க வேற ரூமை தொடச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டுக்குள்ள வந்து அந்த பேய் படத்துல குளிச்சுட்டு வெளியே வரப்ப திட்டு திட்டா காலடி தரத்தை டேரக்ட் ஸ்லோவா காட்டுவாரு. அதே மாதிரி நம்ம காலெல்லாம் அப்படியே திட்டு 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 திட்டா வரிசையா போகும். நம்மளும் மாட்ட மாட்டி நினைச்சு கான்பிடண்டா போய் சொல்லுவோம். அடுத்த இந்த ஸ்மாக் மொமெண்ட் தான். உங்களுக்கு யாராவது ஸ்மாக் மொமெண்ட் நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் அந்த ஸ்மாக் மொமெண்ட் நடந்திருக்கு. And boys decided not to roast each other. Fact. இன்னொரு கட்டம்லாம் மேல போய் அப்படியே தூங்கிடுவாங்க. ஓட்டுறாங்க மட்டும் தான் முடிச்சுட்டு போனோம். கடைசி வரைக்கும் தூங்கிட்டே தான் ட்ரிப் ஃபுல்லா வந்துருப்போம். ரோஸ்ட் பண்ணக்கூடாது மட்டும் சொன்னா. ஸோ நோ ரோஸ்ட் நோ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அப்படியே அடுத்து பார்த்துருவாங்க. மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் இது. சாரி ஃபார் மேலா. சமங்க பாவங்க அவன் இல்ல பாவங்கண்ணா. இதே மாதிரி நிறைய டைம் ஒரு பல்ப் ஆகிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரீம் கோவத்துல போவோம். ஆனா அந்த இடத்துல வந்து இயற்கையா அந்த கோவத்தை படாதவளுக்கு ஏதாவது ஒரு அசமாதம் பண்ணிட்டு போயிடும். அந்த அசமாதம் நம்ம மேலேயே பழி வரும். கடைசியில என்னன்னா எது கோவப்பட்டோமோ அதையே சிரிச்சுட்டு இருப்பாங்க. எந்த ட்ரிப் எங்க போனாலும் அதை மறக்கவே மாட்டாங்க. இந்த மொமெண்ட்டை மட்டும் திருப்பி சொல்லி கலாச்சிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தர்ம சங்கடமான மொமெண்டா போயிடும். அடுத்து பார்ப்போம். அடுத்து நம்ம ஃபேமிலியே நடக்கிற ஒரு சுச்சுவேஷன். Father with guest in guest room, me and mom in kitchen. ஆக்சுவலா ஒரு எக்ஸாக்டான மீனிங் என்ன தெரியுமா? இங்க வந்து ஃபாதர் வித் ஃபாதர் ரிலேட்டிவ் கெஸ்ட், பின்னாடி வந்து அம்மா மையில சண்டை போட்டுவாங்க. ஏன்னா இங்க அப்பா ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. இதுக்கு அப்புறம் நடக்கிற சீன் என்னன்னா, இதே அம்மா பையன் வெளியே வந்து ஒரு ஆக்டிங் போடுவாங்க. அப்பாவுக்கு நல்லா தெரியும் நம்ம பையில தான் ஆக்டிங் போடுறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டேஷன் ஒரு லைக் போட்டு போயிருங்க. எங்க அதை காணா? அந்த பைலலுக்காக ஒரு வீடியோ எடுத்து வச்சு அதை காணாங்க. ஒரு செல்ஃப் ரேண்ட் வீடியோ தான் இங்க இருக்கு பாருங்க. ப்ளே பண்ண பாருங்க. ஒரு செல்ஃப் ரேண்ட் வீடியோங்க. நான் என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறோம் அது அப்படியே இருக்கு. இதே மாதிரி தூக்கி போனதான் உண்டு. பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா பசங்களுமே கண்டிப்பா அதை ரிலேட் பண்ணிக்கலாம். எல்லா பசங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு 2 குரூப் இருக்கும். ஒரு பாண்டிச்சேரி குரூப் இல்லைன்னா ஒரு கோவா குரூப். ரெண்டுல ஏதோ ஒரு குரூப் கண்டிப்பா இருக்கும். இல்ல 2மே இருக்கும். இந்த 2 குரூப்லயும் ஒரு மன உளைச்சலான குரூப். ஒண்ணுமே பேசவே மாட்டாங்க அந்த குரூப்ல. இல்லைன்னா ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க. எப்படி பேசுவாங்க? பெங்களூர் போலாம்,
தீம் பார்க் போகலாம், கோவா போகலாம், பாண்டி போகலான்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட்னா பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்னா ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்னா ஃப்ளைட் டிக்கெட் அளவுக்கு பூரா பேசி முடிச்சு பிளான்லாம் எடுத்து நாளைக்கு கிளம்புற மாதிரி பேசிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. இதே மாதிரி கொண்டுகிட்டா தூக்கிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. இது ஒரு செல்ஃப் புலம்பல். இதை நான் ஃபீல்டில் பார்த்தோன்னே செல்ஃபாக புலம்புறதுக்காகவே இந்த வீடியோ இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாத்தையுமே கீழே நேமோட மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி இதே மாதிரி உன்னை கொண்டுகிட்டா தூக்கிட்டு போனால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு டூரை போயிட்டு வந்துருங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். Oh shit, I better run a reaction. தெரிச்சு ஓடுறான் செருப்பு பண்ணி இருந்துட்டு. இருக்க பார்ப்போம். மட்டன் மண்டையிலே அடி. ஆனா இது ஒரு லைஃப் லெசன் இருக்குங்க. நம்ம என்னதான் வாழ்க்கையில நேரா போயிட்டு இருந்தா இந்த மாதிரி இடையூறு மாதிரி ஒரு செருப்பு மண்டையில மடார் வந்து விழுவும். அதெல்லாம் கண்டுக்காம நீங்க நேரா பண்ணா லைஃப்ல ஜெயிச்சுனா அந்த தம்பி சொல்லிட்டு ஓடுறாப்ல. அடுத்த வீடியோ பார்ப்போம். ஆமா ரைட். நான் டைலர் ஆகலாம்னு இருக்கேன். ஃபேஷன் கோல்ஸ். டெய்லர் மிஷனை பார்த்தா கேக்குறேன். எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. நீயே பாத்துக்கோ. செக் பண்ணலாமா? அதான பார்த்தேன். டெய்லர் அக்கா இல்லாம ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோவா? எந்த ரீல்ஸை திறந்தாலும் சரி டெய்லர் அக்கா நான் டெய்லரிங் கோர்ஸ் போக போறேன், டெய்லரிங் பண்ண போறேன், தையல் மிஷின் வாங்க போறேன், பூரா இதே கதை தான். ஆனா அக்கா ஒரு விஷயத்துல பாராட்டணுங்க. வேலை இல்லாத எல்லா பேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அக்காவை பாராட்டி இந்த வீடியோ அப்படியே முடிச்சுப்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.